जय श्री मात्रे नमः जय गुरुदत्त जय गुरु परशुराम நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம விசுவாச வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த விசுவாச வருடம் வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா 14/4/2025 திங்கட்கிழமை பிரதமை திதி கௌளவகரணம் சுவாதி நட்சத்திரம் துலா ராசியில் இந்த வருடம் வந்து பிறக்குது. இந்த வருடம் வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி. இவ்வளோ நாளாக சனி வந்து உங்களுக்கு இந்த 2.5 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. 2.5 வருஷத்தில் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு, அதாவது உயிர் தான் இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த மாதராசி பிள்ளைங்கள கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. பட் அந்தளவுக்கு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு வந்து துயரங்களை அனுபவிச்சிருப்பீங்க. இந்த சனினால் உங்களுக்கு எந்த கஷ்டமுமே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு யோகம்தான். பாக்கிய சனி 9ஆம் இடத்துக்கு சனி எப்போல்லாம் வராரோ அது வந்து என்னன்னா பாக்கியம். உங்களோட லைஃப்பில் நீங்கள் என்ன விஷயம் கிடைச்சா பாக்கியம்னு நினைக்கிறீங்களோ, அப்பா இந்த விஷயம் கிடைச்சிட்டா நமக்கு ரொம்ப பாக்கியம்ப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த விஷயம் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். சனி வந்து பரிபூரணமாக இனிமேல் உங்களுக்கு பிளெஸ்ஸிங் மட்டும்தான் பண்ணுவார், கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். கஷ்டத்தெல்லாம் கொடுத்துட்டார், இனிமேல் கொடுக்கணும்னா அவர்கிட்டே ஸ்டாக்கே இல்லை. அந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டம் துயரங்களை சனிக்கிட்ட இருந்து வாங்கியிருப்பீங்க. இனி அவர்கிட்டயே கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு ஸ்டாக் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் வந்து ராகு வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு வருது, 2ஆம் இடத்துக்கு கேது வருது, குரு வந்து 12ஆம் இடத்துக்கு இருக்குது. இந்த வருடத்தில் வந்து உங்களுக்கு கிரக பயிற்சிகள் வந்து நிறைய இருக்குது. 3 கிரகம் வந்து பயிற்சி ஆகுது, ராகு கேது குரு சனி. ஸோ இந்த வருடம் வந்து உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குது. இவ்வளோ நாளாக நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும். அந்த கஷ்டங்கள்ல இருந்து நீங்கள் நிறைய பாடம் கற்றுருப்பீங்க. அந்த பாடத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இனி ஒவ்வொரு நாளும் அதை கடத்திட்டே போனீங்கன்னா உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் வாழ்க்கையில் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. தோல்விங்கிற இதுவே வந்து உங்களோட லைஃப்ல இருந்து அப்படி தூக்கி எரிஞ்சிடலாம். இனி உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கு, நல்ல அமைப்புகள் இருக்கு. தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல அருமையான இதுதான். உங்களுக்கு வந்து சனி வந்து 9ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. தொழில் மூலியமா நல்ல லாபம் கிடைக்கும், நிறைய வருமானங்கள் இருக்கும், நிரந்தரமான வருமானங்களா மாறும். அதாவது தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. உங்களுக்கு இவ்வளோ நாளாக என்ன தடைகள்லாம் இருந்துச்சு, தாமதங்கள்லாம் இருந்துச்சோ அது எல்லாமே மாறிடும். என்ன தடைகள் இருந்தாலும் அந்த தடையெல்லாமே நிவர்த்தி ஆயிரும். புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கும் இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல டைமு. உங்களுடைய ஜாதகத்தில் தொழில் ஸ்தானத்தையும் தொழில் அமைப்பு எப்படி இருக்குது, சொந்தமாக தொழில் செய்யலாமா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் ஜென்ரலாக கடகராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானம் நல்லா இருக்குது. புதுசாக தொழில் செய்யலாமல் தாராளமாக செய்யலாம். பாக்கிய சனியாக இருக்கனால ஒரு நல்ல குருநாதர் கிட்ட பிளஸிங் வாங்குங்க. கோவிலுக்கு போகிறது, இந்த புனித யாத்திரைகள் போகிறது, தெய்வங்களை உபாசனை பண்ணுறதுக்குலாம் இது சூப்பரான டைமாக இருக்கனால அதெல்லாம் பண்ணுங்கள். தொழில் இன்னும் நல்ல சிறப்படையும். அதே மாதிரி 12ல் இருக்கக்கூடிய குரு வந்து தொழில் ரீதியாக, ஏன்னா உங்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் கொடுப்பாரு. 12ஆம் இடம்ங்கிறது விரயம் மட்டும் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதுதான். ஸோ அதனால நல்லா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு குருவே அந்த ஸ்தானத்தில் வந்து இருக்கனால புதுசாக ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நல்ல இது. அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிளான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நல்ல அனுபவசாலியோ அல்லது அதில் திறமைசாலியாக இருப்பாங்க இல்லையா, அதில் எக்ஸ்பர்ட்னு இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். குரு வந்து 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு லோன் கிடைக்குமானா தாராளமாக கிடைக்கும். மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு யோகம் இருக்குது. வாங்குங்க, உங்கள் தொழில் வந்து நல்லபடியாக அமைப்புகள் வரும். அது மூலிமா நீங்கள் லோன்ஸ் எல்லாம் கட்டிக்கலாம். அதில் நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப அருமையாக இருக்குது. உத்தியோக ரீதியாக வந்து வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்பு, 12ல் வந்திருக்கக்கூடிய குரு வந்து வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு. இவ்வளோ நாளாக உங்களுக்கு ஏதோ ஒரு தடையினால வெளிநாடு செல்றது தவிர்த்துக்கிட்டே இருந்திருக்கும், ஏதாவது ஒரு தடங்கள் இருக்கும். இந்த டைமில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், ஈஸியாக விசா கிடச்சிரும். வெளிநாட்டில் போய் நீங்கள் வேலை பார்க்கலாம். அதே மாதிரி வெளி மாநிலம் போகிறது, வெளியூர் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி ஒரு வேலைக்கு போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆகும் இந்த டைமில். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பு. நிறைய பேருக்கு உத்தியோக மாற்றம், உத்தியோகத்தில் ப்ரொமோஷன்ஸு, நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட், இது எல்லாமே இந்த மாதம் கிடச்சிரும், இந்த வருஷம் கிடச்சிரும். இந்த கேது வந்து 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால வருமானங்களில் வந்து வரும்போது அதை கரெக்டான விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணி வைங்க, இல்லைன்னா அது அப்படியே தடை
தடையாயிரும். அதனால உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சரி, தொழிலை பொறுத்த வரைக்கும் சரி ரொம்ப அற்புதமாக இருக்குது. 2ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது குடும்பஸ்தானத்தில் அவ்வப்போது சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துவார். என்னங்க சொல்கிறீங்க, 7 இது அஷ்டமதி சனி தான் வந்து இருந்துச்சு, இதுவும் பத்தாதானா? 2ஆம் இடம் குடும்பஸ்தானங்க, அங்கே கேது வந்திருக்கனால ராகு கேது பொருளாதாரத்துக்கு ஓரளவு நல்லது பண்ணும், குடும்பத்தில் வந்து சிறு சிறு சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தும். முக்கியமாக கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து ரொம்ப ரொம்ப இப்போ எப்படி இந்த 2 வருஷம் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்க அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க. ராகு வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு வருது, பெண்களுக்கு வந்து மாங்கல்ய ஸ்தானம் அப்படிங்கிறது 8ஆம் இடம், அங்கே ராகு வருது. அதனால கணவன் மனைவியிடையே வந்து வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு அமைதியாக மூவ் ஆன் பண்ணி போகிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் வந்து ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் குருவோடைய அனுகிரகம் இல்லை, ராகுக்கு எதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சனி வந்து பாக்கியத்தை கொடுப்பாரு, ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த 1 வருஷத்துக்கு வந்து அமைதியாக போயிட்டீங்கனாலே நல்லது. அதாவது சண்டை சச்சரவுகள் வரும்போது மூவ் ஆன் பண்ணிப்போங்க, பெருசு பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். பொதுவாகவே கடகராசிக்காரங்க விட்டு கொடுக்கக்கூடிய நபராக தான் இருப்பீங்க. நீங்கள் என்ன அதிக லெவலில் எதிர்பார்க்கறது வந்து நேர்மை, பொய் சொல்லக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களை எதிர்பார்ப்பீங்க. குடும்பத்துக்காக நிறைய தியாகம் பண்ணக்கூடிய நபர் தான். உங்களுடைய விருப்பு வெறுப்புகளை எல்லாம் விட்டுட்டு குடும்பத்துக்காக உங்களை ரொம்ப டெடிகேட் பண்ணக்கூடிய நபராக தான் நீங்கள் இருப்பீங்க. இருந்தாலுமே அந்த ராகு கேது குடும்பஸ்தானத்துக்கு வரும்போது ஏதாவது ஒன்று கை வைக்கும், உங்களுடைய நியாயமான விஷயங்களை கூட அது கை வைக்கும். ஆனால் அதை நீங்கள் உஷாராக இருந்துக்கங்க. குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை யமகண்ட நேரத்தில் 2 தீபம் தேங்காய் எண்ணெயில் போடுங்க. மண் விளக்கு வாங்கி தேங்காய் எண்ணெயில் தீபம் போடுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, காசு பணம் வர்றது, இதில் ஏதாவது தடைகள் இருந்தால் அந்த தடையை அகற்றி கொடுக்கும். அதனால இந்த விஷயங்களை செய்யுங்க, ரொம்ப சக்சஸான பரிகாரம் இது. அதே மாதிரி ராகு வந்து அஷ்டமஸ்தானத்தில் வந்திருக்கிறது ஒரு சில சமயத்தில் வந்து யோகத்தையும் கொடுக்கும். அதாவது உழைக்காத வருமானம்ங்கிறது 8ஆம் இடம் தான். இந்த ராகு வந்து சம்டைம் அதிர்ஷ்டத்தை கொடுத்துறதுனால லாட்ரி புதையல், அதாவது உழைக்காத வருமானம் உறுதியாக உண்டு. அதனால உயில் சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்க அந்த உயில் சொத்துக்கள் உங்களுக்கு சேர்றது, பினாமி சொத்துக்கள் வர்றது, இந்த மாதிரி. ஏன்னா இவ்வளோ நாளாக இந்த சனினால பாதிப்பு இருந்திருக்குல்ல, இப்போ இந்த பினாமி சொத்துங்கிறது ஈஸியாக கிடச்சிரும். அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி சனியோடைய பார்வை வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு இருக்குது. 6ஆம் இடத்துக்கு உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்றது, கடனால் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அத்தனை கஷ்டமுமே வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். கடனால் உங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு துயரங்கள் இருந்திருக்கும். நீங்கள் இந்த சனியும் குருவும் பார்க்கறதுனால ஒரு நாள் திருவிடை மருதூர் போயிட்டு வாங்க. கடன் ரீதியாக எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே அது நிவர்த்தி ஆயிரும். அதே மாதிரி முருகன் மந்திரம் படிங்க, முருகனுடைய வேல் மந்திரத்தை படிங்க. முருகனுடைய இது வந்து செவ்வாய்க்கிழமை நீங்கள் அந்த மந்திரத்தை வேல் வச்சு படிச்சீங்க அப்படின்னா கடன் ரீதியாக எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இந்த சடாட்சர தீபம் போடுங்க, சடாட்சர மந்திரம் சொல்லுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது கடன் ரீதியாக உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனையுமே ஈஸியாக சால்வ் ஆயிரும். அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகள், உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு குருவோடைய பார்வை இருக்கனால படிப்பில் நல்ல ஆர்வம், படிப்பில் நல்ல முன்னேற்றம், படிப்பில் நல்ல மார்க்கெல்லாம் வாங்க முடியும். உயர்கல்வியிலலாம் ரொம்ப, ஏன்னா சனி வந்திருக்காரு, நல்லபடியாக படித்து உங்களால் வெளியில் வர முடியும். அதே மாதிரி கேம்பஸ் இன்டர்வியூலாம் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இந்த வருடம் வந்து படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம், படித்து முடிச்சோன்னே வேலை, நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 6ஆம் இடம்ங்கிறத உத்தியோகஸ்தானம் குருவும் பார்க்குது, சனியும் பார்க்குது. அதே மாதிரி 4ஆம் வீட்டு பதவி ஸ்தானத்தை வந்து குருவும் பார்க்குது. பதவி ஸ்தானத்தை வந்து குரு பார்க்கறது பல நன்மைகள். அதனால ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு பதவியில் போய் நல்ல போஸ்டிங்கில் போய் உட்கார்றதுக்கு உண்டானது, பேங்க் உத்தியோகம் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நன்மை உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். இந்த வருடம் வந்து பிறக்கும் போதே செவ்வாய் வந்து உங்களுடைய ராசியில் இருக்கனால கோப தாபங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி வைங்க. நிறைய மெடிடேஷன் பண்ணுங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கேது வந்து 2ஆம் இடத்துக்கு வரும்போது வந்து பேசக்கூடிய வார்த்தைகளில் நிதானமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும், வார்த்தைகளை விட்டுட்டு அதை எடுக்க முடியாதுல்ல. அதனால அதே மாதிரி வந்து 4ஆம் இடத்துக்கு வந்து குருவோடைய அனுகிரகம் இருக்கனால வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, வண்டி வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் இவ்வளோ நாள் உங்களுக்கு ஒரு லோன் கிளியர் ஆகாமல் இருந்திருக்கும். இப்போ குருவோடைய இது 12ஆம் வீட்டில் இருந்து, 12ஆம் இடம்ங்கிறது சுப விரயம், அப்போ ஒரு சுப விரயத்தை பண்ணுங்க, அது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால ஒரு வீடு வாங்குறதுக்கு, வாகனம் வாங்குறதுக்கு, இதுக்கெல்லாம் தாராளமாக உங்களுக்கு லோன் கிடைக்கும். பேங்க் ப்ராசஸ் பண்ணுங்க.
பண்ணுங்கள், ஈஸியாக கிடச்சிரும். மற்ற டைமில் நீங்கள் பண்ணுறத விட இந்த டைம் குரு பயிற்சிக்கு அப்புறம் பண்ணுங்கள், ஈஸியாக உங்களுக்கு வந்து சேங்ஷன் ஆகும். அதே மாதிரி வந்து குடும்பஸ்தானம்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். மேரேஜ் கலத்திர ஸ்தானத்துக்கு வந்து குரு பார்வை இல்லை, அதனால் ராகு கேதுவோ இல்லை சனியோ எந்த கிரகத்தோடைய தொந்தரவுமே இல்லாதனால நீங்கள் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து கலத்திர ஸ்தானத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, 7ஆம் அதிபதியோடைய தசாபுத்திகள் நடக்குது அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும். ஏதாவது தோஷங்கள் இருந்தால் சொல்லுங்கள், அதுக்கு உண்டான பரிகாரத்தை நான் சொல்கிறேன். அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரிகோணத்தில் சனி மட்டும்தான் இருக்காரு, வேற எந்த கிரகமுமே இல்லை. ஸோ அதனால வந்து காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருங்க. அது போக உங்களுடைய ராசிக்கு புதன் வந்து பார்த்தீங்கன்னா 12 குடையவராக இருக்கார், காதலுடைய கிரகம் புதன். அவர் வந்து சனி கூட சேர்றதுனால அதனால வந்து என்னன்னா ஒரு பெரிய துரோகத்தையோ அது ஒரு இழப்பையோ நீங்கள் சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருங்க. ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்துல ரொம்ப கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா ஏமாற்றம் தான் உங்களுக்கு மிஞ்சும். அதே மாதிரி தாயாருக்கு வந்து முன்பை விட வந்து உடல் ஆரோக்கியம் தேரும். தாய் வழி சொத்துக்கள்லாம் வரதுக்கு உண்டான அமைப்பு, தந்தை வழி சொத்துக்களுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. தாயாருடைய தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஆனால் 9ஆம் இடத்துக்கு சனி வரதுனால தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கு. தந்தைக்கு சிறு கண்டம் இருக்கு. தந்தை வழி சொத்துக்கள்லாம் தானா வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. 8ல் ராகு இருக்கனால உயில் சொத்துக்கள் பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்லாம் நீங்க தான் வந்து ஜெயிப்பீங்க. உங்களுக்கு எந்த கேஸ் போட்டாலும் உங்களுக்கு ஃபேவரா மாறுறதுக்கு உண்டான விஷயங்கள், கோர்ட்டு கேஸில் ஜெயிக்கிற மாதிரி அமைப்புகள் இதெல்லாம் இருக்கு. கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்குலாம் ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை. ராகு அஷ்டமத்தில் வந்திருக்கனால நெகட்டிவ் பப்ளிசிட்டி நிறைய பேத்துக்கு கிடைக்கும். ஆனால் எந்த பப்ளிசிட்டியாக இருந்தாலும் சரி பப்ளிசிட்டி தான். அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, கலைத்துறை அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் யோகம் இருக்குது. நிறைய காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா உங்களை சிக்க வச்சுட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் வந்து இது ஒரு நல்ல காலம். 9ல் சனி வந்திருக்கும் போது அது என்ன ஆகும் அப்படின்னா மக்களுடைய பெரும் ஆதரவு உங்களுக்கு கிடைச்சி போகும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அது திரிகோணமான ஸ்தானமாக இருக்கனால பேர் புகழ் எல்லாமே கிடைக்கும். மக்களுடைய சப்போர்ட் மட்டும் இல்லாமல் கட்சியோடைய சப்போர்ட்டும் கிடைக்கும். உங்களை பெரிய லெவலில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல்வாதியாக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. கடகராசியில் அரசியல் துறை சம்பந்தப்பட்டவங்களுக்குலாம் இது ரொம்ப வளர்ச்சியான ஆண்டு தான் இந்த வருஷம். இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க, முன்னேறக்கூடிய வருடமாக தான் இருக்கு. மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சிகள் இருக்கு. இது வந்து என்னன்னா சொந்த வீடு வாங்கினது, நகை வாங்குறது, ஆடை ஆபரண சேர்க்கை, இது எல்லாமே உறுதியாக உண்டு. புத்திர ஸ்தானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை இல்லை. அதனால வந்து இந்த வருஷம் வந்து அது நமக்கு எந்த சனியோடைய பார்வையும் கிடையாது, ராகு கேதுவோடைய பாதிப்பும் இல்லை. அதனால ஒரு சிலருக்கு வந்து 5ஆம் அதிபதியோட தசாபுத்திகள் ஏதாவது நடக்கும்போது புத்திரஸ்தானத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. ஆனால் 5ஆம் இடம் நல்லா இருக்கு. பூர்வ புண்ணியஸ்தானமும் உங்களுக்கு நல்லா இருக்கு. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி அது பூர்வீக சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. தெய்வ அனுகூலத்தை தேடிக்கங்க, தெய்வ பாக்கியங்களை தேடிக்கங்க. பாக்கியஸ்தானத்துக்கு சனி வந்திருக்கனால இந்த பாக்கியம் 9ஆம் இடம்ங்கிறது வந்து பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்துக்கு குருநாதர் ஸ்தானம், உங்களுக்கு நல்ல பேர் இதெல்லாம் கிடைக்கும். இந்த டைம்ல வந்து ஒரு குருநாதர் வழிபாடை தேடிக்கங்க. ஒரு உபாசனை பண்ணீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை முழுக்குமே அந்த தெய்வம் உங்க கூட இருந்து துணை நீக்கும். நல்ல காலங்கள்லையும் சரி கெட்ட காலங்களையும் சரி உங்களை விட்டு விலகாம உங்களை பாதுகாத்து நிற்கும். 9க்கு சனி வரும்போது தெய்வ உபாசனை பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்கள். பொதுவா கடகராசிக்கு வந்து இந்த விசுவாச வருடம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, சந்தேகங்கள் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.